அனைவருக்கும் வணக்கம். டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா தனது எதிர்காலத்தை ஸ்டார்ட் அப் புரட்சியில் காண்கிறது. பிரதமர் மோடி பெருமிதம். அதாவது இந்தியாவை வேலை தேடுபவர்களின் நாடாக மாற்றுவதற்கு பதிலாக வேலை உருவாக்குபவர்களின் நாடாக மாற்றும் நோக்கத்துடன் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பிரதமர் மோடி அவர்களால் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 10 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் மேலானோர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளன. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி திருவள்ளுவர் விருது மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வக்கீல் அருள்மொழி அவர்களுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது துரைமுருகன் அவர்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது எம்.எஸ். இமயத்துல்லா அவர்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்புக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது சு. செல்லப்பா அவர்களுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பி ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. பெண்கள் பணிபுரிவதற்கும் வாழ்வதற்கும் ஏற்ற டாப் 10 இந்திய நகரங்கள். பெங்களூரு நகரம் முக்கியத்துவம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. பெங்களூரை தொடர்ந்து சென்னை 2ஆம் இடம். அடுத்தபடியாக பூனே, ஹைதராபாத், மும்பை, குருகிராம், கொல்கத்தா, அகமதாபாத், திருவனந்தபுரம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய நகரங்கள் டாப் 10 நகர பட்டியலின் இடங்களை தக்க வைக்கின்றன. பெட்டாமின் இவைகளுக்கு காற்றில் சுவாசிக்க லாப்ரிந்த் உறுப்பை இவை கொண்டுள்ளன. இதன் காரணமாக குறைந்த ஆக்சிஜன் இருக்கும் சூழலிலும் நீடித்து வாழும் சக்தியை பெற்றுள்ளனர். அறிவுத்திறன், தங்கள் எல்லையை பாதுகாக்கும் தன்மை, தனித்துவமான குணம் போன்ற பண்புகள் நிறைந்தவை என்பதாலே இந்த மீன்கள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. கண்களை கவரும் நிறங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் சூழலில் வாழும் தன்மை பெற்றவை பெட்டா மீன்கள். நன்றி, வணக்கம்.